பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 1:9 செயின்ட் ஜான் சாப்டர் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டோடைய அன்பை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். யாரையுமே இவங்களால் ஆண்டோடைய அன்புக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஏன்னா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அவர். யாரை வேண்டும்னு பிரகாசிக்க பண்ணுவார். வசனம் சொல்லிக்கிறது, இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு இருளில் உட்காந்து திடீர்னு லைட்டு போட்ட உடனே எப்படி கண்களுக்கெல்லாம் இதாகுதோ, அது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க. மொபைலை அப்படி பார்ப்பாங்க, கண் பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க. அந்த லைட்டு வந்து மேலே இருக்கும், செவுத்தில் மேலே வச்சுருப்பாங்க, சுவரில் இருக்கும். லைட்டு போட்ட உடனே இவங்களுக்கு கோவம் வரும். நைட்டெல்லாம் மொபைல் பார்க்கும்போது கோவம் வராது, நைட்டெல்லாம் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது கோவம் வராது, எரிச்சல் வராது. பேரண்ட்ஸு வந்து லைட்டை போட்ட உடனே ஒரு கோவம் எங்கேருந்தான் பொத்திக்கிட்டு வரும்னு தெரியாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன முதல் எழுந்துருங்க. ஆண்டவருக்காக ஷைன் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஒப்பு கொடுங்க. ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கங்க, அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவருடைய அன்பு பிரசனம் பார்க்க தான் செய்கிறது, நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. அன்பு பரிசுத்த ஆசீர்வாதங்களை நிறைய பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். நம்மையோ அதில் நீந்தும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். அதில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விசை ஒரு ஊழியத்திற்காக சென்றிருந்த போது ஒரு சகோதரர், அவர் வந்து நல்ல ஒரு வாலிப சகோதரர், ஒரு 20, 22, 21 வயசு நிரம்பினவர். திடீர்னு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. நல்ல சொந்த வீடு ஒரு இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா அவரை கட்டி வச்சுருந்தாங்க. யாரு கிட்ட போல கையை காலை கட்டி வச்சுருந்தாங்க. அப்படியாப்பட்ட சூழலில் இருந்த சகோதரர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனேன், ஜெபம் பண்ணால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். பசிக்குதுன்னு கேட்டார், தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாப்புல, நான் குளிக்கிறேன் அப்படின்றாப்புல. ஒரு மணி நேரத்துக்குள்ளாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அந்த பையன் கிட்ட யாருமே போக முடியல. இப்போ அவன் கேட்ட உடனே கொஞ்சம் அச்சத்தோடு தான் பேரண்ட்ஸும் போகிறாங்க, உடன் பிறந்தவங்களும் போகிறாங்க. கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, கைகாலெல்லாம் வலிக்குதுன்றான். அதை எல்லாமே கவனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் யார் என்னன்னு என்னை விசாரிக்கிறான். நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. நான் கிளம்பிட்டேன். திருப்பி நைட்டு அவனை அதே போல் செயினில் கட்டி போட போகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ஏசப்பா தான் எனக்கு என் கூட இருக்கிறாரில்ல, நீங்கள் என்னை கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறான். எல்லாம் முடிஞ்சது. ஏசப்பா கிருபையில் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை சர்ச்சில் கட்டியிருக்கிற அந்த ஆலோ பிளாக் அந்த ஃப்ரேம் வந்து அந்த பையன் தான் கொடுத்தாப்புல. அதுக்கு மேலே அந்த பையன் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. 2 அச்சு கொடுத்தாப்புல, ஆலோ பிளாக் போடுற அச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெருசாக கட்டினோம். எனக்கு பெரிய மனவுகளே, அந்த பையன் நல்லான உடனே அந்த போயிட்டு அதை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பெரிய மனவுகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால யாரை வேண்டும்னா அவர் பிரகாசிக்க பண்ணுவார். யாரையும் நம்ம இலக்கரம் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய அந்த அன்பு பிரசனம் யாரோட கூட இருக்கிறதோ நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். ஆனால் இன்றைக்கி இந்த நாளில் கூட ஊழியத்திற்காக நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிறீங்களா? இல்லை ஏசப்போடைய அன்புக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கீங்க, சில விஷயங்களில் அற்புதம் நடக்காமல் இருக்கா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களை ஆண்டோடைய அன்புக்குள்ளே ஒப்புக் கொடுங்க, அவருடைய பரிசுத்த ரத்தத்தில் ஒப்புக் கொடுங்க, கிருபையில் ஒப்புக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இயேசுவின் நாமத்தில் நிறைவாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த ஒளி இயேசு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசிக்க பண்ணுவார், அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்பா, நீர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம், கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.